அதாவது ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, இம் என்றால் சிறைவாசம், என்றால் வனவாசம் என்ற ஒரு பழமொழி கூட இருக்கு. அந்த கதையை வந்துட்டு எது நடந்தாலும் நடக்கிறதெல்லாம், உதாரணத்துக்கு வந்துட்டு முதல் கட்ட வாக்குப்பதிவு நடந்தது தமிழ்நாட்டில் உட்பட 102 தொகுதிகளில் நடந்தது. அந்த வாக்குப்பதிவு வந்து பிஜேபிக்கு எதிராகவே வந்தது. பெரும்பான்மையான தொகுதிகளில் வந்துட்டு காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்ட்டு கருத்து கணிப்புகள். அதுவும் முதல் கட்ட வாக்குப்பதிவும் அப்படியா இருந்தது. அதே போல இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு, மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவுகள், இது எல்லாமே வந்து பிஜேபிக்கு எதிராகவும் மோடிக்கு எதிரான அலையாகவும் தேர்தல் வந்ததுலேருந்து ஒரு நெகட்டிவாகவே, மோடி அவர்களுக்கு நெகட்டிவாகவே இருந்தது. மோடி ஏதோ அனைத்து அதிகார பலமும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு ராஜாவா இந்த இந்தியாவில் வந்து கடந்த 10 ஆண்டுகளாக வளம் வந்துக்கிட்டு இருந்தார். அதுக்கு ஆப்படிக்கும் விதமாக அடுத்த கட்டமாக வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு உச்சநீதிமன்றமும் வந்துட்டு அவங்க பங்குக்கு அவங்க மோடியை வச்சு கண்டம் பண்ணிட்டாங்க. என்ன நடந்துருச்சுன்னா, உச்சநீதிமன்றத்தில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து இடைக்கால ஜாமீன் வழங்கி விடுதலை பண்ணியிருக்காங்க, தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அந்த இடைக்கால ஜாமீனில் வழங்கும் போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, இந்த மோடியோட அமலாக்கத்துறையை நல்லா பழிச்சுன்னு கண்ணத்தில் இருந்த மாதிரி கொட்டு வச்சு, அதாவது 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வந்துட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே மதுபான கொள்கை வழக்கில் எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க. ஏன் இந்த 1.5 ஆண்டு காலமாக நீங்கள் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணலை? அப்போல்லாம் கைது பண்ணியிருக்கலாமே, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண உடனே கைது பண்ணலாமே. அப்போ 1.5 வருஷமாக விட்டுட்டு இப்போ நீங்கள் அது தேர்தலுக்கு முன்னாடி, அதாவது மார்ச் மாதம் 24ஆம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன? 1.5 ஆண்டுகள் கழித்து அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறையை நல்லா கூட்டு வச்சிருக்காங்க. இது வந்து அமலாக்கத்துறைக்கு விடப்பட்ட கொட்டு இல்லை. ஏன்னா அமலாக்கத்துறை வந்து மோடியோட கட்டுப்பாட்டில் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ மோடி சொல்றத தான் அந்த அமலாக்கத்துறை செயல்படுது. இது அப்படி சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறையை மிகவும் கடினமாக கண்டிச்சுட்டு அவருக்கு வந்து இடைக்கால ஜாமீன் வழங்குறாங்க. ஏன் மோடி வந்துட்டு 1.5 ஆண்டுகளாக அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணாம இப்போ ஏன் கைது பண்ணாரு? அதாவது தேர்தல் அறிவிக்கக்கூடிய நேரத்தில் ஏன் கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வந்துட்டு காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவாக ஒரு வெற்றியை நோக்கி அவர் செயல்படுவார். அவருடைய செயல்பாடுகள் இருக்கும், பிரச்சாரம் பண்ணுவார். அவர் ஒரு தேசிய கட்சி, ஏறக்குறைய எல்லா பல்வேறு மாநிலங்களில் அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது. அப்படின்ற காரணத்துக்காக அவரை வந்துட்டு தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிவிக்கும் போது வந்து கைது பண்ணிட்டாங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, இந்த கைது பண்ணதுனால அவரோட அந்த பிரச்சார யுக்தி தடைப்படும் நினைச்சு கைது பண்ணாங்க. ஆனால் களத்தில் என்ன நடந்ததுன்னா, இது வந்து ஒரு மாதிரி சிம்பத்தியை கிரியேட் பண்ணிருச்சு. அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டும் கைது பண்ணியிருந்தாக்க இது வந்துட்டு ஒரு அமலாக்கத்துறையோட நடவடிக்கையாக இதை வந்து பார்த்துருந்துருக்கலாம். எதிர்கட்சிகள், உதாரணத்துக்கு ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்டில் வந்து அவரை கைது பண்ணி உள்ள வச்சுட்டு தேர்தலை செஞ்சிச்சாங்க. தெலுங்கானாவோட முதலமைச்சரோட மகள் கவிதாவை அவங்கள கைது பண்ணி உள்ள வச்சாங்க. இங்கே தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி, அது எப்போ போடப்பட்ட வழக்கு? 2016 போட்ட வழக்குக்கு இப்போ வந்துட்டு அதில் வந்து முகாந்திரமே இல்லை. அதாவது பாதிக்கப்பட்டவங்க யாருமே புகார் கொடுக்கவே இல்லை. ஆனாலும் இதை வந்து அமலாக்கத்துறையே முன் வந்து இந்த வழக்கை எடுத்துக்கிட்டு முகாந்திரமே இல்லாமல் வந்துட்டு அவர் உள்ள தள்ளி ஜாமீன் இதுவரைக்கும் ஏறக்குறைய 1 ஆண்டு காலமாக ஜாமீன் வழங்காமல் உள்ள வச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த எல்லா நடவடிக்கையும் அமலாக்கத்துறை ஏன் செய்தது அப்படின்னு பார்த்தோம்னா, வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தணும், இவங்க மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டை வச்சு வாக்கு இல்லாமல் வாக்கு வங்கியை குறைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்துட்டு இவங்க மேலே இந்த மாதிரிலாம் குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. ஆனால் இவங்க என்ன நோக்கத்துக்காக செஞ்சாங்களோ அதையெல்லாம்
அவங்களுக்கே வந்துட்டு மைனஸாக போயிடுச்சு. மக்கள் மத்தியில் இவங்க வேணுன்னே செய்கிறாங்க, இந்த கூட்டணியை வந்து காங்கிரஸை வந்து பலவீனப்படுத்தணுன்றதுக்காக பண்ணுறாங்க அப்படின்ட்டு மக்கள் மத்தியில் வந்துட்டு பிஜேபி மேலே ஒரு எதிர்ப்பு, ஒரு வெறுப்பாகவும் எதிர்ப்பாகவும் வந்ததுனால தான் மோடி அவர்கள் வந்துட்டு தமிழ்நாட்டில் பேசலை மத அரசியல். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப உஷாரானவங்க, இங்கே படித்தவங்க பகுத்தறிவாளர்கள் நிறையா இருக்காங்கன்ட்டு இங்கே வந்து மத அரசியலில் பேசாமல் வட மாநிலங்கள்லாம் போயிட்டு காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தாக்க பெண்கள்லாம் தாலியை பிடிங்கிடுவாங்க, பெண்கள் தாலியெல்லாம் பிடிங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி வல்கராக யாரும் பேச முடியாத ஒரு தரம் தாழ்ந்து ஒரு பிரதமராக இருந்து கொண்டு தரம் தாழ்ந்து பேசுவது. எருமை வரைக்கும் வந்துட்டாங்க. இவ்வளோ நாளாக பசுமாட்டை வச்சுட்டு அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ எருமை வரைக்கும் வந்துட்டாங்க. எருமை நீங்கள் 2 எருமை வச்சுருந்தீங்கன்னாக்கா ஒரு எருமையை பிடுங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எருமை வரைக்கும் வந்துட்டாங்க. அதே போல் இஸ்லாமியர்கள் வந்துட்டு இந்துக்கள் வச்சுருக்கிற சொத்துக்கள்லாம் பிடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டதுலேருந்து எல்லா ஒவ்வொரு ஸ்டெப், எந்த ஸ்டெப் அரசியல் நகர்வுகள் எது நடந்தாலும் அது வந்து மோடிக்கு எதிராகவே நடப்பதாகத்தான் இங்கே எல்லாமே இருக்கு. இந்த எதிர்ப்பு வழங்கிறத அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றமும் தீர்ப்பு வழங்கிருச்சு. தீர்ப்புனா சாதாரணமாக இல்லை, அமலாக்கத்துறையை நல்லா புள்ளிர்னு 2 கன்னத்தில் அடித்து இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யக்கூடாது, சட்ட இதில் வந்து விதிமீறல்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறையர்கள் வச்சு இப்போ வந்துட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கே இந்த நிலைன்னா அப்போ செந்தில் பாலாஜி எடுத்துக்கிட்டாக்க அடுத்தது வந்து செந்தில் பாலாஜி வழக்கு வரப்போகுது. அவரும் கூடி சீக்கிரம் வெளியில் வந்துடுவார், ஜாமீன் கிடச்சி வெளியில் வந்துடுவார். இப்போ இதுதான் வந்துட்டு உச்சநீதிமன்றத்தால் அமலாக்கத்துறை தண்டிக்கப்படக்கூடிய இடத்துல தான் இன்னைக்கு வந்துட்டு இருக்குது. இது வந்து முழுக்க மோடிஜிக்கு எதிர்ப்பாளையை உருவாக்குவதாக இருக்கு. அது மட்டும் இல்லை, மாண்புமிகு தமிழ்நாட்டு முதல்வர் அவர்கள் கூட அறிக்கை விட்டிருக்காரு, இது அநீதிக்கு எதிரான வெற்றி, இந்த உத்தரவு ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூட அறிக்கை விட்டிருக்காரு. அப்போது இந்த மோடி அரசாங்கம், மோடி வந்துட்டு இவ்வளவு நாளாக வந்துட்டு அதாவது அள்ளிராணி தருப்பாருவாங்க, தானே ஒரு ராஜாவை போல வந்துட்டு அதிகாரத்தின் உச்சமாக எல்லாத்தையும் ஆட்டி படைச்சிக்கிட்டு எதிர்கட்சிகள்லாம் ஒடுக்குமுறை பண்ணுவது, அடக்குமுறை பண்ணுவது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லை, அவர் வந்து ஒரு ஏழை தாயின் மகன் என்று சொல்லிக்கொண்டு ஒரு ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் போகாத நாடே இல்லைன்னு சொல்லலாம். எங்கெங்கெல்லாம் ஒரு சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாரோ இந்த 10 ஆண்டுகளில் இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமர்கள் யாரும் செய்யாது எல்லாம் போயிட்டு எல்லா நாடுகளையும் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டார், அனுபவிச்சுட்டு வந்துட்டார். அதே போல் அவர் அனுபவிக்காத உடையில கூட மிக ஆடம்பரமாக பல லட்சங்களை போட்டு உடை அணிவது, கண்ணாடி, அவர் பொருட்கள் அனைத்துமே அவ்வளோ ஆடம்பரமான பொருட்கள் அனுபவிச்சுட்டு இப்போ வந்துட்டு மைக்கு முன்னாடி வந்துட்டு நீலி கண்ணீர் வடிக்கிறாரு. எனக்கு ஒரு சைக்கிளுக்கு கூட எனக்கு சொந்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீலி கண்ணீர் வச்சுக்கிட்டு அழுகுறாரு. இந்த நாடகம் எல்லாம் மக்களுக்கு தெரியவில்லை. ஏன்னா அவரே 2019 தேர்தலில் வந்துட்டு தேர்தல் பத்திரம் டாக்குமெண்ட்ஸ் தாக்கல் பண்ணும்போது சொல்லியிருக்காரு, அவருக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட சொத்துக்கள் இருப்பதாக அவரே சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு எனக்கு ஒரு சைக்கிள் கூட இல்லை, சொந்தமாக வீடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரி வச்சு மக்களை ஏமாத்துறதுக்காக ஒரு ட்ராமா போட்டுட்ருக்காரு. என்ன பண்ணலாம், ஆட்சி மாற்றம் உருவாகத்தான் போது, மக்கள் வந்து இந்த ட்ராமாவெல்லாம் நம்மளை நீங்கள் எத்தனை முறை வந்து உட்காந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணினாலும் இதுக்கு மேலே யாராலையும் வந்து உங்களை வந்து காப்பாற்ற முடியாது. நீங்கள் வந்துட்டு ஓய்வு எடுக்கலாம். இன்னும் 1 மாத காலம் இருக்குது. 1 மாத காலத்துக்கு பிறகு நீங்கள் வந்துட்டு வீட்டிலையே உங்கள் வீட்டில் உட்காந்து தாராளமாக ஓய்வு எடுக்கலாம். இந்தியா கூட்டணியை ஆட்சி அமைக்க போகுது. இனிமே பிரதமராகக்கூடிய வாய்ப்பே இல்லைன்னு ராகுல் காந்தி அவர்கள் கூட சொல்லிட்டாங்க. இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.